ஒரு மனுஷன் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்காக மரித்த, நமக்காக உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் பொழுது அவனால் பிழைக்க முடியும். ஹல்லேலூயா. ஆகவேதான் ரொம்ப அழகா சொல்ற, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன பண்ணுவானாம்? பிழைப்பானாம். அப்ப ஒரு மனுஷன் தேவன் சொன்ன வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது, தேவன் சொன்ன காரியங்களை ஒரு மனுஷன் நம்பும் பொழுது அவன் பிழைக்கக்கூடியவனாய் இருப்பான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய நேரங்கள்ல பாருங்க, நம்ம பிழைக்கணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணோம், ஒரு சில வேலைகள் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. இப்ப பாருங்க, ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நல்லா பிழைக்க முடியும். அதே போலதான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ ஒரு மனுஷன் விசுவாசிப்பான் என்று சொன்னால் அவனால் பிழைக்க முடியும். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, எரிகோ வீதி பக்கமா வராரு. வரும்பொழுது ஒரு மகள் 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு மகளா இருக்கிறாங்க. பாப்பா பாருங்க, 12 வருஷமா அந்த மகளுக்குள்ளாக உதிரப்போக்கு, எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, எல்லா இடத்தையும் சுற்றி